ஒரு உண்மை சம்பவம். ஒரு பெண், நல்ல ஒரு வலிமை வாய்ந்தவள், தன்னால் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு பெண். அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் முன்னாடியும் அவளுடைய உடைகளை களைந்து அவளை எல்லாரும் முன்னாடி நின்று கற்பழிக்கிறாங்க. அந்த பெண்ணால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். தன்னை கொடுமைப்படுத்துகிறவர்களை அந்த பெண்ணால் தண்டிக்க முடியும். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பெண்ணோட தகப்பனும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தன்னுடைய மகள் இப்படி அபலப்படுத்துவது, தன்னுடைய பிள்ளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவதை பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த பெண்ணுடைய தகப்பன். அவராலும் தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்துகிறவர்களை தண்டிக்க முடியும், காப்பாற்ற முடியும். ஆனாலும் செய்யவில்லை. ஒரு கோரமான ஒரு நிகழ்வு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த மகள், தன்னுடைய மகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தகப்பன் இருந்தும் எல்லார் முன்பாகவும் அந்த பிள்ளை கற்பழிக்கப்பட்டு கெடுக்கப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு சம்பவம். 2000 வருஷத்துக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் அதுதான் நடந்தது. தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் கிறிஸ்துவினால. தன்னை கைது பண்ண வந்தவர்கள் முன்பாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவரை கைது பண்ண வந்தவர்கள்ட்ட யார் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவது, நான் தான் என்று சொன்னவுடன் அவரை கைது செய்ய வந்தவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் வரை அவரை அவர்களால் கைது செல்ல முடியவில்லை. அவரை அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி காரி துப்பி அடித்து அவரை சிலுவையில் கொலை செய்யும் போதும் அவரை காப்பாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருந்தார். ஏன்? Because of the love he had for you. உங்கள் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம். உலகத்து மேல வச்சிருந்த அன்பு இல்லை, உங்க மேல என் மேல வைத்திருந்த அன்பின் நிமித்தமா. ஏன்னா நான் ஆண்டவரை விட்டு நிரந்தரமாய் தூரம் போய் பாதாளம் போய் விடுவேன் என்பதனால. அந்த நாள் தான் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற நாள். தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிறதாக இந்த உலகம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்றால், மனித குலத்திற்கு நடந்த ஒரு அருமையான காரியமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். அவருடைய கல்வாரி சிலுவை மரணம் இல்லை என்றால், அவருடைய இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால், நீங்களும் நானும் தேவனோடு இசைந்து வாழ முடியாது. நமக்கு இன்றைக்கு தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்தது, ஒரு அதிகாரத்தை கொடுத்தது, ஒரு உறவு முறையை கொடுத்தது, உங்களையும் என்னையும் சகோதர சகோதரியாய் மாற்றியது அந்த கல்வாரி சிலுவை. அதைத்தான் நம்ம கொண்டாட வந்திருக்கோம். அப்போ என்னன்னா, இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்த there are so many privileges. அதிகமான நம்ம கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமை என்று சொல்லக்கூடிய privileges is too many. நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத அப்படிப்பட்ட privileges-ஐ ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். சிறப்பு உரிமை என்று சொல்வதை காட்டிலும் privileges என்று சொல்லுவது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறப்பு உரிமைங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை, நல்ல வார்த்தை தான். இருந்தாலும் privileges என்று சொல்லக்கூடியது, அதை ஓப்பன் பண்ணுங்க யாரும் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ப்ரிவிலேஜஸை கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலமாய் நாம் எப்படி தேவனோடு இசைந்து வாழ முடியும் என்று இந்த 3 நாட்களும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேவனுடைய கண்களில் நாம் எவ்வளவு அழகானவர்களாய் இருக்கிறோம். ஹவு பியூட்டிஃபுல் இன் த ஐஸ் ஆஃப் காட், இன்சைட் அவுட் என்று சொல்லக்கூடியதாக நாம் தேவனுடைய கண்களில் எவ்வளவு அழகானவர்களாய் இருக்கிறோம் என்பதை நம்ம எதிலிருந்து பார்க்க போகிறோம்னா,
பேதுரு எழுதிய முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 4-10 வரை உள்ள வசனங்கள். உங்க நோட்ஸ்ல பெரும்பாலான வசனங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பேனா வச்சுக்கோங்க. முதல் பக்கத்தில் உங்களோட பெயர் எழுதிக்கோங்க. அடுத்து 3வது பக்கத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏன்னா அடுத்த 2 நாளைக்கும் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும். அதனால் தூக்கி போட்டுறாதீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இந்த 6 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமைகளை குறித்து, நமக்கு என்னென்னலாம் பிரிவிலேஜஸ் கிடைத்திருக்கிறது என்பதை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ நம்ம இதிலிருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? நாம் தேவனுடைய கண்களில் நாம் எவ்வளவு அழகானவர்களாய் நாம் தெரிகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-10 வரை உள்ள வசனங்கள் உங்கள் நோட்ஸில் தமிழில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் நோட்ஸ் வச்சுருக்கோங்க, இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். உங்களால் எலும்பி நிற்க முடிந்தால் எலும்பி நின்று நாம் எல்லோரும் இந்த வார்த்தையை வாசித்து விட்டு அதற்கு பின்பாக இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். சரியா? 1 பேதுரு 2:4-10 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போமா? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளை கல்லாகிய சீயோனில் வைக்கிறேன். அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். உட்காருங்கள். இந்த 6 வசனத்தை 6 செஷனில் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப இயலாத காரியம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆழமான கருத்துக்களை இங்கே பேதுரு எழுதுகிறார். யாரு? பவுல் இல்லை, பேதுரு எழுதுகிறார். ஏன்னா பேதுரு மீன் பிடிக்கிறவர், அவ்வளவு கல்வி அறிவு இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய அவர் எழுதுகிற இந்த வார்த்தைகள் அவ்வளோ ஒரு ஆழமானதாக பழைய ஏற்பாட்டிலிருந்து கோட்டேஷன் எடுத்து இங்கே சொல்றார். காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரியும் தான் எவ்வளவு privilege to be with Jesus Christ. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எவ்வளவு அருமையான பிரிவிலேஜஸை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியம். முதலாவதாக இந்த முதல் செஷன்ல நம்ம முதலாவது வசனத்தை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடன் சேருவது, கம்மிங் டு ஹிம் என்று சொல்லக்கூடியதாக தேவனோடு சேரக்கூடிய ஒரு காரியம். தேவனோடு சேரக்கூடியது என்பது ஏதோ வந்தோம் போனோம் என்று இருப்பதில்லை. இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, சபை முடிந்ததுக்கு அப்புறம் எங்க போவீங்க? உங்க வீட்டுக்கு போவீங்க. அதுபோல எப்பவுமே நீங்க வீட்டில் இருப்பீங்க, வெளியே போனாலும் எப்பவும் வீட்டுக்கு போறது போல எப்பொழுதும் தேவனோடு இசைந்து இருப்பது. ஆண்டவர்கிட்ட ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன்கிற சுவிட்சை ஆன் பண்ணிட்டு வெளியே போகும்போது ஆஃப் பண்றது கிடையாது. நீங்க 24 மணி நேரமும் 365 நாளும் கிறிஸ்தவன் தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே
நீங்க கடைசி வரைக்கும் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவர் நித்தியத்திற்கும் உங்களோடு தங்குகிற பரிசுத்த ஆவியை கொடுக்க போகிறார். அப்ப அவர்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்க்கிறது முதலாவது என்ன, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். நம்ம ஊர்ல எல்லா சர்ச்சிலையும் ஒரு தொகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, என்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்கிட்ட வாங்க. காரணம் என்ன, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் லெகுவானது, என் சுமை லெகுவானது. there should be a divine exchange. நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச், உங்களுடைய பாரம் அவர்கிட்ட போயிடணும், அவர்கிட்ட லெகுவானது உங்ககிட்ட வந்துடணும். அப்ப நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன்னா பேதுரு, இதே பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சுட்டு போயிடணும். சபைக்கு வரும்போதும் போகும்போதும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். வரும்போது தொங்கிங்க வந்தா, போகும்போது சிங்கிங்க போகணும். வரும்போது 6 o'clock ஃபேஸ் மாதிரி வந்தா, போகும்போது அப்படி 3 மணி மாதிரி அப்படி சிரிப்பா அப்படி மலர்ச்சியா போகணும். என்னன்னா இங்க உங்க பாரம் இறக்கி வைக்கணும். என்ன கவலை இருந்தாலும் என்ன பாரம் இருந்தாலும் நீங்க உள்ள வைக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்களேன். வந்தா சர்ச்சுக்கு வந்தா காணிக்க போடுறீங்க, போகும்போது மறுபடியும் பைய தேடி எடுத்து உங்க காணிக்க எடுத்துட்டு போயிடுறீங்களா? எடுத்துட்டு போவீங்க போல இருக்கு. கொஞ்சம் பேர் யோசிக்கிறீங்க. கிடையாது. காரணம் என்ன, நான் அவருக்குன்னு கொடுத்துட்டேன். அப்ப உங்க கவலையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்ப என்னன்னா, நான் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தேன், இனி நான் சுமக்க தேவையில்லை. ஏன்னா என்னுடைய பாரத்தை சுமந்தவர் ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட வந்துட்டேன். அப்ப நான் அவருக்குள்ள எப்பொழுதும் நான் நிரந்தரமாக தங்கி இருக்க வேண்டும். இதை யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்துல சொல்லும்போது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும். அப்போ வேற ஒரு ஆகாரம் இருக்கு. இப்பவே உங்களுக்கு யோசனையா இருக்கும். ஏன்னா முன்னாடி ஷெட்யூல்ல போட்டோம், லஞ்சு 12:45, டின்னர் 5 மணிக்கு. ஐயோ அம்மா, ராத்திரி பசிச்சா கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கும். கவலைப்படாதீங்க, ஏற்கனவே மான்ஸுக்கு வந்துருச்சு. அவர் ஏற்கனவே கொஞ்சம் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கிறார். என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட வந்தேன்னா நான் உனக்கு ஒரு அப்பம் கொடுக்கிறேன், அதுல உனக்கு பசிக்காது. ஆவிக்குரிய முறையில நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும். அப்ப அவர்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு பசிதாக இருக்காது. நீங்க அதே யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம் பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். என்ன, உங்களை உயிரோட எழுப்பி உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆள் இருக்கு. அதை உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு? பிதாவாகிய தேவன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அப்ப நீங்க எல்லாம் கூடி இருக்கிறது, நீங்க நினைச்சிருக்கலாம் அவங்க கூப்பிட்டாங்க, இந்த சிஸ்டர் கூப்பிட்டாங்க, அவங்க பிதா, இவருக்கு இந்த பிரதர் கூப்பிட்டாருன்னு கிடையாது. பிதாவாகிய தேவன் உங்களை அழைச்சு கொண்டு வந்ததுனாலதான் நீங்க கிறிஸ்து கிட்ட வந்து சேர்ந்தீங்க. அதனாலதான் பிதா தன்னுடைய பிள்ளைகளை இழுத்து கொள்ளும் காலம். அதனாலதான் நம்ம எல்லாம் அங்க கூடி இருக்கிறோம். அப்ப நீங்க வருவது என்னன்னா, நீங்க அவர்கிட்ட வரும்போது உங்களுக்கு பசிதாகம் இல்லாத அளவிற்கு நீங்கள் வாழக்கூடியதாக. அதனாலதான் யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, பண்டிகையினுடைய கடைசி நாளில், பிரதான நாளில் நின்று என்ன சொல்றாரு, எவன் ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன். அவன் என்ன, என்கிட்ட வந்து தண்ணி குடிக்கும் போது அப்ப அவனுக்கு என்ன நடக்குது, இப்ப வர்றான், என்கிட்ட வா, என்கிட்ட வந்து தண்ணி குடிச்ச உடனே உனக்குள்ள இருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும். நதி இல்ல, நதிகள், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் உங்களுக்குள்ள இருந்து என்ன, நதிகள் புறப்பட்டு செல்லக்கூடியதாய் நீங்களே ஒரு சோர்ஸா மாறக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க அவர்கிட்ட வர்றதுங்கிறது வந்து என்னன்னா, நீங்க அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரியம். ஏன்னா அவருக்குள்ள வரும்போது என்னன்னா, உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு உலகம் திறக்கப்படுகிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்கள்னால.
அப்போ உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதமும் எங்க இருக்கு? கிறிஸ்து கிட்ட இருக்கு. நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை. ஹலோ, அவர் எனக்கு கூப்பிட்டு என் பேரை கூப்பிட்டுற மாட்டாரா? எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டாரா? எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட மாட்டாரா? கமலா அப்படின்னு பேரை சொல்லிட மாட்டாரா? நிறைய பேருக்கு என்னன்னா பேர் சொல்லி கூப்பிடணுங்கிற வியாதி நிறைய பேர்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? உன்னதங்கள்ல உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அப்ப என்னன்னா, நான் அவர்கிட்ட வரும்போது நான் ஆவிக்குரிய மனிதன், அவரோடு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நான் ஒரு தடவை வந்தேன், இயேசுவே என் இருதயத்துல வாரும் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு முறை நடக்கிறது இல்லை. எப்பொழுதுமே அவரோடு தங்கி இருப்பது, அவரோட தங்கி இருப்பது, அவரோட தங்கி இருந்து நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் நீங்கள் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? நீ ஏன் கூட வர்றதுங்கிறது ஒரு முறை மட்டும் இல்ல, அவர் கூட எப்போதும் அவர் கூட இருப்பது. He dwells with you. அவர் உங்களோடு இருப்பது. அப்ப நீங்க என்னன்னா, அவர்கிட்ட வர்றதுங்கிறது ஒரு தடவை கிடையாது, எப்பொழுதுமே அவரோடு இருக்கிறது. இப்ப என்னன்னா, ஒரு விமானத்துல நம்ம இங்க இருந்து கிளம்பி கார்டிஃப்ல இருந்து லண்டனுக்கு போறோம் அப்படின்னு வைங்க. கார்டிஃப்ல இருந்து லண்டனுக்கு ஒரு தடவை விமானம் பறந்துச்சு தெரியுமா? பெரிய 747 ப்ளே பண்ணாங்க. எப்ப அந்த வால்கனோ வந்துச்சுன்னு சொல்லி டஸ்ட் எல்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போ ஒரு 747 இங்க இருந்து ஏத்தி இறக்குனாங்க. அதாவது ஒன்று தூசியெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, என்ஜின் ஏர்கிராஃப்ட்னு சொல்லி பிஏல வேணும்னே அதை ஓட்டி காட்டினாங்க. ஏன்னா அது ஏறினது அங்கே இறங்கிடும், அவ்வளோதான், பக்கம் தானே. என்னன்னா, இங்கேருந்து அந்த விமானத்தில் ஏறி உக்காந்துட்டோம்னா, கிறிஸ்துங்கிற விமானத்தில் ஏறி உக்காந்துட்டோம்னா இடையில இறங்க முடியாது. ஹலோ, கப்பலுக்குள்ள நோவா கட்டின பேலைக்குள்ள ஏறி உக்காந்துட்டீங்கன்னா பேலை வெளில வரும்போது பேலைக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. அப்போ எப்பொழுதுமே அவருக்குள்ள நீங்க இருக்கக்கூடியதாக. நீங்க யோவான் 10வது அதிகாரம் வீட்டில் எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. 29வது வசனத்துல சொல்றாரு, என் கையில இருந்து எவனும் தட்டி பறிக்க முடியாது. எப்படி? என் கையில இருந்து ஒருத்தரால தட்டி பறிக்க முடியாது. 31வது வசனம், என் பிதாவினுடைய கையில இருந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. அப்ப நீங்க என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதுக்கு தான் அங்க என்ன சொல்றாரு, அவரோடு நம்ம எப்போதும் இருக்கணும். அப்போ முதலாவது நான் வர்றது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நான் சைட் சீயிங்க்கு வந்தேன், இல்லை ஒரு இடத்த சுத்தி பார்க்க வந்த மாதிரி வர்றதில்லை, எப்பொழுதும் அவரோடு நான் இருப்பது. ஏன்னா அவருடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு. அவர் எப்பவும் என் கூட இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற வாக்கு தத்தம் சும்மா வாக்கு தத்தம் கிடையாது. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களுக்குள் என்றென்றும் தங்கி இருக்கிற சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள்ள இருப்பார். யோவான் 14:23 என்ன சொல்லுது? நான் என்னை கொஞ்ச நாளைக்கு என்னை பார்க்க மாட்டீங்க, ஆனா நான் போறேன், போயிட்டு நானும் என் பிதாவும் உங்களுக்குள் குடியேறி இருப்போம். வி ஹவுஸ் வித் யூன்னு இருக்கும் அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில். என்ன? நாங்க உன் இருதயத்துல குடியேறி இருப்போம். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவன் உங்களுக்குள்ள குடியேறி இருக்கிறது. அப்ப என்னன்னா, நான் அவர்கிட்ட வர்றதுங்கிறது ஒரு தடவை நடக்கிறது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் அவரோடு இருப்பது. அப்ப என்ன சொல்றாரு? அவரோடு சேர்ந்து இருக்கிறேன். காரணம், அவர்கிட்ட யாருகிட்ட வந்திருக்கேன்? அந்த கல்லுகிட்ட. எப்படி? இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கல்லுங்கிறார். என்ன கல்லா? ஜீவனுள்ள கல்லு. என்னையா கொடுமை! கல்லுக்கு எங்க உயிர் இருக்கும்? நல்லா சிந்திங்க. பேதுரு சொல்றாரு, கல்லுட்ட நீங்க வந்துட்டீங்க, ஆனா என்னன்னா இந்த கல்லு ஜீவனுள்ள கல்லு. இந்த கல்லுக்கு ஜீவன் இருக்கு. அந்த கல்லு என்னன்னா வேற யாரும் இல்ல, பழைய ஏற்பாட்டில் அவங்கள பின்பற்றி வந்த ஒரு கண்மலைன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்ற அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலையாகிய கிறிஸ்து தான். அந்த கல்லு மேல நீங்க சேர்ந்திருக்கீங்க. போயும் சேர்ந்து வந்தது கடைசியில் எங்க சேர்ந்தீங்கிறாரு? ஒரு கல்லுட்ட சேர்ந்தீங்கிறாரு. அந்த கல்லு என்னவா?
ஜீவனுள்ள கல். நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு செய்தி, நீங்கள் பார்க்காதவங்க யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். எது மோசே எதுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளே போக முடியல, அந்த கண்மலையை அடித்ததுனாலன்னு. அந்த கண்மலை யார்? கிறிஸ்து. ஒரு முறை தான் அவர் அடிக்கப்படணும், 2 முறை அடிக்கப்படக்கூடாது. அதுக்காகத்தான் மோசே அங்கே போகலைங்கிற ஒரு விரிவான செய்தி இருக்குது. அப்போ என்ன, இந்த கண்மலை யார்? கிறிஸ்து. அந்த கல்லுகிட்ட வந்துட்டீங்க. அந்த கல்லுகிட்ட வந்ததுனால, அந்த கல்லு ஜீவன் இருக்கிறதுனால உங்களுக்கும் ஜீவன் உண்டாகும். நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்க, இப்ப உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அவருக்குள்ள இருந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்து. இப்ப நமக்கு என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மரணம் ஒரு பொருட்டே கிடையாது. நல்ல கவனிங்க. ஏன் கிறிஸ்தவங்க மரணத்தன்னைக்கு நம்ம அழுகிறது இல்லை? நல்ல இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறோம். இந்த பூமியில் கிடந்து இவ்வளோ அல்லல் பட்டு கஷ்டப்பட தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கன்னு சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம். என்னுடைய அம்மா இறந்ததுக்கு ரிமெம்பரன்ஸ் சர்வீஸ் வச்சோம். அப்போ எல்லாரும் ரொம்ப யோசனையாக வந்திருந்தாங்க. ஒரு 9 வருஷத்துக்கு முன்பாக நான் ஃபுல்லாக நானும் எங்கள் அம்மாவும், நான் எங்கள் அம்மாவை எப்படியெல்லாம் ஏமாற்றி காசு எடுத்தேன், என்ன பண்ணேன்னு சொல்லி பூரா ஜோக்காக சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். அப்போ முடிச்சதுக்கப்புறம் கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க, என்ன பாஸ்டர் ஃபியூனரல் சர்வீஸு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க, வந்தால் ஒரே ஜோக்காக பயங்கர ஜாலியாக பண்ணி இப்படி சிரிச்சிட்டீங்க, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நிஜமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் அம்மா ஆண்டவர்கிட்ட போயிருக்காங்க, நான் இன்னொரு நாள் அவங்கள பார்க்க போகிறேன், அந்த சந்தோஷம். அப்போ நமக்கு என்னைக்கு அடக்க ஆராதனை நடந்துச்சு? ஞானஸ்தானம் எடுக்கும்போதே அடக்காரனா நடந்துருச்சு. ஞானஸ்தானம் தான் நம்மளுடைய அடக்க ஆராதனை. ஃபியூனரல் சர்வீஸ் என்ன? ஹோம் கோயிங் சர்வீஸ். நம்ம வீட்டுக்கு போகிறோம். அப்போ என்ன, நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டதுனால, அந்த ஜீவனுள்ள கல்லில் வந்ததுனால எனக்கு ஜீவன் உண்டாயிருச்சு. இப்போ எனக்கு மரணம் கிடையாது, எனக்கு மரணம் கிடையாது. ஏன்னா அதை ஆண்டவர் ஏற்கனவே சந்திச்சிட்டாரு. அதைத்தான் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஏன்னா நிறைய பேர் குட் ஃப்ரைடேக்கு நீங்கள் பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்தவங்க தப்பாக போட்டு வந்துட்டீங்களா இல்லை போயிச்சு போட்டு வந்தீங்களா எனக்கு தெரியாது. நிறைய பேர் ஏசு கிறிஸ்து செத்து போயிட்டார், அதனால நான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நாங்கள் இன்னைக்கு உபவாசம் இருப்போம், கஞ்சி மட்டும் தான் குடிப்போம், அப்படியும் ஒரு குரூப் இருக்காங்க. தயவுசெய்து சிஸ்டர், நீங்கள் 2-3 பேர் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்னை திட்டிடாதீங்க. இட் கேன் பி ஆக்சிடென்டல் ஆர் இட் கேன் பி இன்சிடென்டல் ஆல்சோ. ஏன்னா நிறைய பேர் என்ன, நம்ம ஊரில் பூரா அப்படித்தானே, ஒரு பண்ணை கொடுத்துருவாங்க, ஒரு லைம் ஜூஸை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு கஞ்சியை கொடுத்துருவாங்க. நம்மளும் ஐயோ ஏசு கிறிஸ்து செத்து போயிட்டாருப்பா, சரி வாங்க உட்காருவோம், ஏதோ கஞ்சியை குடிப்போம், வாங்க என்ன கிறிஸ்து செத்து போயிட்டார். ஏய், நல்லா போய் பைபிள் வாசி, நல்லா பைபிள் வாசி. அவர் சாவலைன்னா உனக்கு எனக்கு இந்த ப்ரிவிலேஜே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உண்மையிலே பாடுபட்டார், அந்த துக்கத்தை நினைக்கிறோம், அவர் பட்ட பாடுகளை நினைக்கிறோம். ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா, ஆண்டவரை எனக்காக மரிச்சீங்களா, என்ன ஒரு ஆண்டவர், நான் அப்படி வாழணும், அதுக்கு பாத்திரமா வாழணும்னு வாழ்றது தான். ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கத்திலே நின்றது, கிறிஸ்துவைக்கு இந்த பக்கமே நின்றது, அந்த பக்கம் போறதே கிடையாது. அப்ப என்னன்னா, எனக்கு மரணம் இல்லை. ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லைன்னு. 1 கொரிந்தியர் 15:45 பாருங்க. பிந்தின ஆதாமாகிய இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப நம்முடைய எல்லா சலுகைகளும், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சிறப்புரிமையும் எங்கிருந்து வந்துச்சு? கிறிஸ்துவாகிய அந்த மூளைக்கல்ல தான் வந்துச்சு. என்னன்னா, அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த, அதை குறித்து படித்து கொண்டிருந்த மக்கள் அந்த கல்லை நிராகரிச்சிட்டாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த கல்லு யாரு, அவர் எப்ப வரப்போறாரு, எங்களை ரட்சிக்கிற மேசியா எப்ப வரப்போகிறார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் என்ன பிரதானமா அதை படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வரும்போது கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? அவரை நிராகரித்து விட்டார்கள். என்னன்னா, பேதுரு என்ன பார்க்கிறாரு? அவருடைய தலைமுறையில் யூத தலைவர்கள் மற்ற எல்லா மக்களும் என்ன பண்ண முடியல? அவரை ஒரு கல்லாக, மூளை கல்லாக, அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் என்று சொல்லக்கூடியதாக அவர் அதை கட்டலை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இந்த மூளைக்கல் வைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஒரு செய்தியில் கூட சொல்லியிருக்கேன்.
எங்கள் வீட்டு முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கூட நீ காலையில் பஸ்ஸுக்கு நிற்கும் போது எல்லாம் உட்காந்துருந்தீங்கல்ல, முன்னாடி ஒரு வேறு மாதிரி ஒரு செவர், கல் செவர் இருந்துச்சு. இந்த பசங்க உட்காந்து அந்த செவரை இடிச்சு விட்டானுங்க. சரின்னு ஒரு நாள் பாதி இருந்துச்சு, இது வேற யார் மேலே விழுந்துற போதுன்னு எல்லாத்தையும் இடிச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் செங்கல் ஒரு இடத்துல வந்து இப்போ வச்சுருந்தாங்க. அந்த செங்கல்லாம் வாங்கி வச்சு நான் என்ன நினச்சேன், நம்ம கட்டிடுவோம்டா, என்ன டிஐஒய் தான் இந்த நாட்டில் எல்லாம் செய்கிறாங்க, நம்மளும் சோகத்தை கட்டிடுவோம், என்ன காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மண்ணை இன்னெல்லாம் குழப்பி எல்லாம் சிமெண்ட்டெல்லாம் வச்சு ஒரு கல் வரிசை வச்சுட்டு அடுத்த கல் வச்சு பார்த்தா அது வேற எங்கேயோ போகுது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கல் வச்சு அதுலேருந்து ஒரு கயரை கட்டி எல்லாம் கொத்தனார் செய்வார், நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது செய்யலை. நம்ம வந்து என்ன வச்சோம், ஒரு கல்லாக வச்சோமா, அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் என்னன்னா, மூளைக்கல் எதுவாக இருக்கணும், கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அந்த மூளைக்கல்லை அவங்க நிராகரிச்சிட்டாங்கிறத பேதுரு தன் நிருபத்தில் மாத்திரம் எழுதலை, 2வது அதிகாரத்தில் தான் பிரசங்கம் பண்ணும்போதும் முதலாய் சபை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரசங்கத்திலையும் அதை சொல்றாரு. அதற்கு பின்பாக 4வது அதிகாரத்திலையும், இது பூரா பேதுரு சொன்னது மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க. 4வது அதிகாரம் 11-12 மறுபடியும் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார், அவராலே அன்றி வேறொருவராலும். நல்லா தெளிவா தெரிஞ்சவங்க, இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேற எந்த ஒரு இதுலையும் ரட்சிப்பு இல்லை. அந்த மூளைக்கல் தலைக்கல்லாகி அந்த ஜீவனுள்ள கல் மூலம் தான் நமக்கு ரட்சிப்பு, வேற யாராலையும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்றான். அதே போல அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30-31 பாருங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஆனா அவரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க. 10வது அதிகாரம் கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத மக்களுக்கு மாத்திரம் அவர் காட்சியளித்தார். அவரை நிராகரித்த மக்கள் அவரை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக நம்ம ரொம்ப அழகா பார்க்க முடிகிறது. ஏன்னா இதை குறித்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, இப்போ அந்த கல்லுல நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. நல்லா கவனிங்க, முதல்ல கிறிஸ்து கிட்ட வரணும்னு சொல்லிட்டாரு, அவர்கிட்ட வந்துட்டீங்கன்றாரு. அடுத்து 2வது என்ன சொல்லிட்டாரு, அவர் தான் கல்லு. ஆனா அந்த கல் என்ன, ஜீவனுள்ள கல்லு, அதுதான் தலைக்கல்லு, அதுதான் மூளைக்கல். மூளைக்கல் ரொம்ப முக்கியம், தலைக்கல் ரொம்ப முக்கியம், அவர் தான் அது. இப்ப அவர்கிட்ட வந்து சேர்ந்த நீங்க என்னவா இருக்கணும், இன்னொரு கல்லா இருக்கணும். ஏன்னா கல்லு அவர் தான் ஜீவனுள்ள கல்லு. இப்ப நீங்க யாருகிட்ட வந்தீங்க, அந்த ஜீவனுள்ள கல்லுகிட்ட வந்துட்டீங்க. அதுக்கு மேல வைக்கப்பட்ட நீங்க யாரா இருக்கணும், நீங்களும் ஒரு கல்லா இருக்கணும். என்ன, ஜீவனுள்ள கல்லா இருக்கணும், செத்த கல்லா இருக்கக்கூடாது. ஏன்னு தெரியல, வேத வசனத்துல பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் எப்பவுமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி, ஆதாம் தூங்குனா ஏவாள் வந்தா, தூங்கி எந்திரிச்சான், இது என்னப்பா இது புதுசா இருக்கு அப்படின்னு அவன் அப்பையும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும்போது சொன்னாரு, ஒன்றும் இல்லை ராஜா, ஒரு மணி நேரம், எப்படி 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணுனாரு. வந்து பார்த்தா என்ன பண்ணாரு, தூங்கிட்டு இருந்தான். இப்ப பாதி பேர் சபையில தூங்குறது ஏன் தெரியுதா? அப்ப நம்ம ஜீவனுள்ள கல்லுன்னா என்னவா இருக்கணும், ஒரு
ஜீவன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சும்மா கல்லை போல எப்பயும் போல ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்காங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துவ போல பாஸ்டர், என்ன நேற்றும் இன்றும் மாறாதவராய் நாங்கள் அப்படியே இருப்போம். நிறைய பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் பைபிளே எடுத்து வர மாட்டாங்க சர்ச்சுக்கு, இப்படி தான் உட்காந்துருப்பாங்க சர்ச்சில். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பைபிளும் திறக்கவும் மாட்டார். ஒய்ஃபு பைபிள் எடுத்து வந்திருப்பாங்க, அவங்க திறப்பாங்க, இப்படி நட்ஜும் பண்ணுவாங்க, அப்படி பார்ப்பார், பைபிள் பார்த்துட்டாராம். நிறைய பேர் இப்படி இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம யாரு? அவர்கிட்ட வந்ததுனால அந்த ஜீவனுள்ள கல்லாகும். இந்த படம் பார்த்தீங்களா? அந்த கல்லறையில் எவ்வளோ அழகாக வந்து இன்ஸ்கிரைப் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. The previous owner of this tombstone is not here. He has become a living stone. என்ன? இந்த கல்லறையில் உள்ளவர் என்ன ஆனாரு? இதற்கு முன்பாக இருந்த கல்லறையினுடைய ஓனர் என்னவாயிட்டாரு? அவர் ஜீவனுள்ள கல்லா மாறி போயிட்டாரு, இங்க இல்ல. இப்ப நம்ம என்னன்னா, இப்பவே நம்ம ஜீவனுள்ள கற்களா அவர் மேல கட்டப்பட்டு வருகிறோம். ஏன்னா தேவனுடைய ஆலயமாக மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்கிற உவமானம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன, நம்ம வந்து அந்த ஜீவனுள்ள கல்லு மேல வைக்கப்பட்டதுனால, அந்த கல்லுக்கு மேல வைக்கப்பட்டதுனால அந்த கல்லுல உள்ள ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருது. நீங்களும் அந்த ஜீவனுள்ள கல்லை போல மாறிடுறீங்க. அப்ப நான் யாரு? அந்த ஜீவனுள்ள கல்லு மேல வச்சதுனால எனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. கரண்ட் எப்படி ஷாக் அடிக்குமோ அதுபோல, கரண்ட் எப்படி பாஸ் ஆகுமோ அதுபோல அவருக்குள்ள உள்ள ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு. இப்ப நானும் அந்த ஜீவனுள்ள கல்லா மாறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். என்னன்னா, மற்ற மதங்களுக்கும் மற்றதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், அதனால ஜீவனுள்ளவர்களாய் மாறுகிறோம். நீங்க சங்கீத புஸ்தகம் 115வது அதிகாரம் 4-8 வரை உள்ள வசனங்களும், சங்கீதம் 135 15-8 வரை உள்ள வசனங்களும் ஒரே மாதிரி இருக்கும். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிலிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளில் இருந்தும் அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும். நம்ம நிறைய பேர் அதை போல இருக்கிற காரணம் இதுதான். கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, ஆனா ஒன்றும் ஜீவனே இருக்காது. அப்படியே எப்படி? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த வீடியோவை இந்து மக்கள் பார்த்தாலும் அவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டுங்கிறக்காக சொல்றேன். யாராவது கிறிஸ்தவத்தை தவிர எந்த ஒரு மதமாவது தாங்கள் வணங்கும் கடவுளை போல மாற வேண்டும் என்று யாராவது ஜெயிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயிலில் உள்ள கடவுளை போல உங்களுக்கு பிள்ளை வரணும்னு யாராவது வேண்டுவீங்களா? அனுமார் கோயிலுக்கு போறீங்க, இல்ல பிள்ளையார் கோயிலுக்கு, இல்ல ஏதோ ஒரு கோயிலுக்கு போறீங்க, நீங்க கேட்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நான் யாரையும் கிண்டல் அடிக்கணுங்கிறக்காக, தவறா சொல்லணுங்கிறக்காக சொல்ல, தயவு செய்து நீங்க வந்து பிற மதத்தை சேர்ந்தவங்களா இருந்து இந்த வீடியோ பார்த்தவங்களா இருந்தா தயவு செய்து நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களை சிந்திக்கிறதுக்காக தான் சொல்றோம், உங்களை கிண்டல் பண்றதுக்காக, உங்க கேலி பண்றதுக்காக சொல்லல. நல்லா சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்தவம் ஒரு மதத்தை தவிர வேற எந்ததும் சொல்றதே கிடையாது. முதல்ல கிறிஸ்தவம் மதமே கிடையாது. கிறிஸ்தவம் ஒன்றுதான், நீ ஆராதிக்கிற தேவனை போல நீ மாற வேண்டும் என்று, வேற ஒன்றுமே கிடையாது. நீ அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே காரியம் என்ன? கிறிஸ்தவம் ஒண்ணுதான். அப்ப என்னன்னா, நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இதுக்கு என்ன இருக்கு? இவங்களுக்கு வந்து வாய் இருக்கு பேசாது, காது இருக்கு கேட்காது, கை இருக்கு ஒண்ணு செய்யாது, கால் இருக்கு நடக்காது. ஆனா நம்ம தெய்வம் அப்படி இல்லை. நீங்க ஏசாயா 44வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வீட்டில இருந்து எடுத்து வாசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா சொல்றாரு. ஏசாயா மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து ஒரு நெருப்பை ஊதி நீ என்ன பண்ற, அதுல இருந்து கொல்லம் வந்து என்ன பண்ற, ஒரு இரும்பை போட்டு ஒரு சிலை செய்யற, அதுக்கப்புறம் அதே இருப்புல ரொட்டி சுடுற, அதே நெருப்புல
அதுல என்ன பண்ற, ஒரு கட்டையை எடுத்து நீ செதுக்குற, அந்த கட்டையில மீதி எடுத்து விறக வச்சு வேக வைக்கிற, அதுல நீ ரொட்டி சுட்டு சாப்பிட்ற, அதையே நீ ஆராதிக்கிற. நீ எப்படி? நீ அறிவில்லாதவன், சொரணை இல்லாதவன் இருக்கு. தமிழ்ல 19வது வசனம் வாசிச்சீங்கன்னா, நான் ஏசாயா 44:19 வாசிச்சுன்னு சொரணை இல்லாதவன்னே இருக்கு வேத வசனத்துல. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எப்படி? சொரணை இல்லாதவன். வெக்கம், மானம், அதெல்லாம் மீதி நீங்க சேர்த்துக்கோங்க, சரியா? அதெல்லாம் அங்க இருக்கு. என்ன சொல்றாரு, நீ எதை ஆராதிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நம்ம ஜீவனுள்ள கல்லுல வரும்போது நீங்களும் ஜீவனுள்ளவர்களாய் மாறக்கூடிய, ஜீவனுள்ள தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதுதான் கிறிஸ்தவம் என்பது. நீங்கள் ஆராதிக்கிற தேவனை போல மாறக்கூடியது. இன்னொரு காரியம் பாருங்களேன், கோயில்ல இருக்க வரைக்கும் தான் அதுக்கு பேர் சாமி. காணாம போச்சுன்னா என்ன சொல்றாங்க? சிலை காணாம போச்சு. அவங்களுக்கு கோயில்ல இருக்க வரைக்கும் தான் அது சாமி. காணாம போச்சுன்னா என்ன சொல்றான்? சாமி காணாம போச்சுன்னா சொல்றாரு, சிலை கடத்தி விட்டார்கள், சாமியை கடத்தி விட்டார்கள் எழுத மாட்டாங்க. சிந்திச்சு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. கிண்டலுக்காக சொல்ல, சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆபக்கூக்கு 2வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தையும் நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். ஆனா நம்ம அப்படி இல்லை. அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரப்போறோம். அப்ப அந்த கிறிஸ்துவுக்கு மேல வைக்கப்பட்ட கல்லுக்கு மேல நம்ம வைக்கப்படும் போது நம்ம ஜீவனுள்ளவர்களாய் வந்து விடுகிறோம். ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த ஜீவனுள்ள கல்லுல நீங்க ஜீவனுள்ளவர்களாய் மாறினாலும் பாதி பேருக்கு என்ன வர்றதில்ல, சந்தோஷம் வர்றதில்ல. இல்ல சிலருக்கு என்ன வருது, ஒரே பயம் வருது, ஒரே கஷ்டம் வருது, இல்ல ஒரே போராட்டம் வருது. இது எப்படின்னு சொல்றேன். நான் அந்த விமானத்தில் ஏறினா போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் நிறைய டிராவல் பண்றதுனால சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா, விமானத்தில் போர்ட் பண்றதுக்கு நிக்கிற முன்னாடி விமானத்துக்கு போறவங்க முதலா பிரயாணம் பண்றவங்களுக்கும் எப்பவும் பிரயாணம் பண்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். முத பிரயாணம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா சட்டி சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க, வாந்தி எடுத்தா அதுக்கு ஒன்று எடுத்துக்கிடுவாங்க, மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. எங்கள் மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ட்ரெயின்னா 6:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிடுவார், பிளாட்ஃபார்மே திறந்துருக்க மாட்டான். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா போகிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே, நம்ம சர்ச்சருக்கு வர சர்வீஸ்க்கு டேட்டா வர்றவங்களும் அப்படி தான் 3 மணி நேரம் முன்னாடியே போய் செக்இன் ஆயிடுவாங்க. அதுவும் இலங்கையிலேருந்து வந்த சகோதரர்கள் தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே நான் சொல்லுவேன் அன்டாக்ட் லைன் ஒன்று இருக்குன்னு. முன்னாடி முதல்ல வர்ற 270 பேரை கூட்டு போயிடுவோன்னு. ஏன்னா எப்பயுமே கூட தான் புக் பண்ணுவாங்க டிக்கெட்டு. அதனால எல்லாருமே போய் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நின்றுவாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கவுண்டர் திறப்பான்னா பார்த்தா அதுலேயே 150 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா முதல்ல வர்ற 270 பேருக்கு தான் போகும், அதுக்கப்புறம் மீதி பேருக்குலாம் ஹோட்டல் கொடுத்துருவாங்க. இப்போ என்னென்ன ஏற போகும்போது கொஞ்சம் பேர் நிற்பாங்க. கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே ஏறி உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டு அது ஒரு டர்புலன்ஸுக்குள்ள போயிட்டா போதும், இப்படி சீட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரே ஜபந்தான். கிறிஸ்டியனாக தான் இருப்பாங்க, ஒரே ஜபமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டர்புலன்ஸில் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக சுவிசேஷம் சொல்லிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிளேனில் ஏறி உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஒருத்தவங்க சீட்டை பிடிச்சிட்டு ஏசுவேன்னாங்கன்னா அழகாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லலாம். இல்லைன்னா எந்த கடவுள் பேரை கூப்பிட்டாலும் நீங்கள் அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லலாம். ஒன்றும் கவலையப்படாதீங்க, நான் செத்தா எங்கே போவேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது போலன்னு. எங்கே ஏற்கனவே பிளேன் ஆடுது, நீ செத்தா எங்கே போவேன்னு கேட்டால் என்ன, இன்னும் உள்ளுக்குள்ளேயே ஆட ஆரம்பிச்சிடும். வெளியெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஆட ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்லலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், கவலையே படாதீங்க, நான் இந்த விமானத்தில் இருக்க வரைக்கும் இந்த விமானத்துக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா நான் அந்த பூமியில் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அது வரைக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொள்வார், நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இயேசுவை தெரியுமா, அழகாக சொல்லி கொடுக்கலாம். இப்போ என்னன்னா, முன்னாடி 3 மணி நேரம் முன்னாடி போய் நின்று லக்கேஜை போட்டு வரிசையில் நின்ன ஆளுக்கும்
கடைசியில் திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போர்டிங் கால் ஃபார் பேசஞ்சர் ஏப்ரஹாம் டேவிட் ஜான் ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லும்போது போய் ஏறுறவருக்கும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கும் இயேசுவேன்னு கையை தான் பிடிச்சிட்டு இருக்கவங்களும், எல்லாரும் வாந்தி எடுக்கிறவங்களும், சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கவங்களும் எல்லாரும் எங்கே போய் இறங்க போகிறாங்க? எந்த டெஸ்டினேஷனுக்கும் இறங்க போகிறாங்க. இப்போ புரியுதா ஏன் சிலர் அல்லேலூயான்னு பாட்டு பாடுறதுக்கு சந்தோஷமாக பாடுறாங்க, ஒரு சிலர் அல்லேலூயா என் வேதனை எனக்கு யாருக்கு தெரியும், அதுக்கு நாங்கள் பாட்டு வச்சிருக்கோம்ல, என் வேதனை யாருக்கு புரியும் அப்படின்னு இருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கிற காரணம் இதுதான். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, அந்த ஜீவனுள்ள கல்லு மேலே வைக்கப்பட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் யாருன்னா உங்களுடைய டெஸ்டினேஷன் பரலோகம். நம்ம பரலோகம் போறது மாத்திரம் முக்கியம் இல்லை, இங்க பூமியில அவருடைய பிள்ளைகளாய் அவரை போல இந்த பூமியில வாழ்வதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த ஜீவனுள்ள கல்லை போல வாழ்வதற்கு அந்த கல்லு மேல நான் கட்டப்பட்டிருக்கேன். நான் கட்டப்பட்டது பரலோகம் போறதுக்கு மாத்திரம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இயேசுவே வாரம்னா வந்துட்டார் அவ்வளவுதான், நான் பரலோகம் போக போறேன் பாஸ்டர். அப்படின்னா தான் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனீங்க, உன்னை கட் பண்ணி அன்னைக்கே கழுத்தை வெட்டி கொண்டு போயிருக்கலாம்ல. போது ராசா நீ தான் பரலோகத்துக்கு வரப்போறேன்னு. இல்லைன்னா ஆண்டவர் பைபிளே ஒரு A5 ஷீட்லேயே கொடுத்துருக்கலாமே. மொத்தமே பைபிளே இவ்வளோ கொடுத்தா போதுமே. இயேசு தேவனுடைய ஒன்றான மெய்யான தேவகுமாரன், அவரை யாரெல்லாம் சொல்றாங்களோ ரோமர் 10:9 11 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி இந்த ஜெபத்தை சொன்னா நீ பரலோகம் வந்துருன்னு சொல்லி அது மட்டும் பைபிளா கொடுத்துருக்கலாமே ஆண்டவர். இவ்வளோ பெரிய புஸ்தகம் தர தேவையில்லையே, இவ்வளோ பேரோட கதை எழுத தேவையில்லையே. ஏன்? நீங்களும் நானும் அந்த ஜீவனுள்ள கல்லுல சேர்ந்துட்டோம், அந்த கல்லு மேல கட்டப்பட்டுட்டோம். இப்போ நம்ம அந்த கற்களை போல, அந்த ஜீவனுள்ள கல்லை போல நம்ம அந்த மாளிகையில கட்டப்பட வேண்டும். நாம் அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. Now we ought to become like Jesus Christ in every day of our life. அதனாலதான் 1 யோவான் 2:6 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போல உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அப்ப அந்த கல்லு மேல நீங்க கட்டப்படும் போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த கல்லு மேல, ஜீவனுள்ள கல்லு மேல வர்றதுனால நீங்க அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப 2 பேதுரு 1:4 பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களினாலும் அவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கு. என்ன? நீங்களும் நானும் we have become partakers of divine nature. என்ன? கிறிஸ்துவை போல, அவருடைய குணாதிசயங்களை போல, அவருடைய வாழ்க்கையை போல நீங்களும் நானும் வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கைக்கு பங்காளிகளாய் மாறிவிட்டோம். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு. எதுக்கு நம்ம பங்குள்ளவங்களா இருக்கிறோம்? ஆஃப்டர் ஆல் நான் ஹியூமன் தானே சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷி தானே சொல்ல முடியாது, கூடாது. ஏன்னா நீ கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை போல உள்ளவன். நீங்க கிறிஸ்துவை போல வாழணும். அப்ப என்னன்னா, எனக்கு உள்ளான சுபாவம் மாற வேண்டும். ஏனென்றால் நான் திவ்ய சுபாவத்திற்கு, டிவைன் நேச்சர்ல நான் பங்கு பெற்றிருக்கேன். அப்ப இந்த டிவைன் நேச்சர்ல பங்கு பெறும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து எனக்குள்ள, அந்த உள்ளான மனிதன் பெருகி கொண்டே வர வர என்னுடைய வாழ்க்கை என்ன கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நான் பின்னோக்கி திரும்பி பார்க்கும்போது, அப்பா போன வருஷம் மாதிரி நான் இல்லை, போன மாசம் மாதிரி நான் இல்லை, நல்ல வேலை நேத்து மாதிரி இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா you are progressing in the right direction. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த வரக்கூடிய, அந்த ஆவியில வரக்கூடிய அந்த தேவனுடைய சுவாபம் உங்களுடைய ஆத்துமால வரணும், உங்களுடைய சரீரத்துல வரணும். ஏன்னா கொலோசியர்ல சொல்லும்போது, கொலோசியர் 3:3-4 பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். என்ன? நான் மாம்ச பிரகாரமாக வாழ்ந்தேன், மாம்ச பிரகாரமா இருந்தேன். இப்ப அப்படி இல்லை. நான் ஆவியில பிறந்துட்டேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறேன். நான் ஆவிக்குரிய மனுஷன் என்னவா மாறணும்?
முழுமையாக வந்து நான் கிறிஸ்துவை போல மகிமையில் இருக்கணும். நீங்க நல்லா கவனிங்க, குயிக்கா சொல்லி முடிக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய மகிமையில் இருந்தாங்க. நீ இந்த கனியை சாப்பிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? சாகவே சாவேன்னு சொன்ன. அப்போ தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தவங்க அந்த கனியை தந்தனால தேவனுடைய மகிமையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரோமர் 3:23 என்ன சொல்லுது? நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆகிவிட்டோம். அப்ப என்னன்னா, நம்ம இங்க இருந்தோம், ஆண்டவர் கூட மகிமையில இருந்தோம், கீழே விழுந்துட்டோம். இப்ப கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்மள அந்த மகிமைக்கு கொண்டு போறார். கொலோசியர் 1:27 என்ன சொல்லுது? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். இப்ப இங்க இருந்த நம்ம கீழே விழுந்துட்டோம், நம்ம முழுமையான தேவ மகிமையில வரல. நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்து நம்மளை கொண்டு வந்துட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? 2 கொரிந்தியர் 3:17 சொன்னது போல நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்ப என்னன்னா, நான் அந்த மகிமையில வரணும்னா எனக்கு உள்ளான மனுஷன்ல நான் பெலப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள நிறைந்து என்னுடைய ஆத்துமால ஒரு எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட்டு என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கிரியைகள் எல்லாமே கிறிஸ்துவை போல மாற வேண்டும். பாட்டு பாடணும்ல, இன்னைக்கு பாட்டு பாடணும் இல்லையா? அவருடைய மகிமையின் மேகம் மூடும்னா என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல் எல்லாமே அவரை போற்றக்கூடியதாக, அவரை போல மாறக்கூடியதாக. அப்ப என்னுடைய வாழ்க்கை அவருக்குள்ள மறைஞ்சிருச்சு. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருச்சு. என்ன சொல்றாரு? இதோ உங்களுடைய வாழ்க்கை என்ன? கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுதான் நீங்க, இது கிறிஸ்து. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் வாழ்க்கை எங்க? கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. You are hidden in Christ. அப்ப ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது யாரை பார்க்கிறாரு? உங்களை பார்க்கல, கிறிஸ்துவை பார்க்கிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து ஆசாரியன் வந்து பழி செலுத்த வருகிற போது, பழி செலுத்த வருகிறவனோட மூக்கு சரியா இருக்கா, கை சரியா இருக்கா, கால் சரியா இருக்கான்னு பார்க்கறது இல்ல. நல்லா கவனிங்க. ஆசாரியன் எதை பார்ப்பான்? நீங்க கொண்டு வந்த ஆடு சரியா இருக்கான்னு தான் பார்ப்பாரு. நீங்க கொண்டு வந்த பழி பூரணமான பழியா இருக்குதா, அந்த பழியில ஏதாவது ஒச்ச இருக்கா இல்லையான்னு அதை பார்த்துட்டு உங்களுடைய கையை அந்த பழி மேல வைக்க சொல்லி அந்த பழியை பழி செலுத்திட்டு நீ போ, உன்னுடைய பாவங்கள் தள்ளி வைக்கப்பட்டது, உன் பாவத்துக்கான தண்டனை 1 வருஷத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரியம், உன்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதுன்னு. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்து கிட்ட வரும்போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவர் அந்த ஜீவனுள்ள கல்லுல வைக்கப்பட்டதுனால இப்ப ஆண்டவர் என்னைய பார்க்கல, கிறிஸ்துவை பார்க்கிறாரு. ஏனென்றால் நான் கொண்டு வந்த பழி பூரண பழியாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுனால நீ அவரை போல வாழ வேண்டிய கட்டாயத்துல, அவசியத்துல இருக்கிறோம். இதத்தான் கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன். இந்த 2 காரியமும் கொலோசியர் 3:3 கலாத்தியர் 2:20 ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம சாகணும். நம்ம பார்ன் அகெயின் இந்த ரொம்ப லூஸ் டேர்ம்ல யூஸ் பண்ணுவோம். பிரதர் நீங்க பார்ன் அகெயினா, சிஸ்டர் நீங்க பார்ன் அகெயின் பிலீவரா, நமக்கு இந்த நிறைய லிங்கோஸ் எல்லாம் கத்து வச்சுக்கிறோம். நீங்க indwelling, you believe in indwelling Holy Spirit or overflowing Holy Spirit, இப்படி எதையாவது ஒரு கதை, நீங்க do you believe in speaking in tongues, இப்படி எதையாவது கேள்வியை கேட்டு ஒரு 4-5 வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம படுத்துற பாடு பெரிய பாடு. சரி, இந்த born again டேர்மை மட்டும் எடுப்போம். born againனா நீங்க என்ன ஆகணும்? முதல்ல சாகணும். செத்தாதானே மறுபடியும் பிறக்க முடியும். நீங்க எப்ப செத்தீங்க? ஆனாலும் நீங்க வந்து ஒரு சின்ன காரியம் நடக்கும்போது, உங்க ஹஸ்பண்டோ இல்லை உங்க ஒய்ஃபோ ஒன்று சொல்லும்போது, பழைய மனுஷன் என்ன வேகமா எந்திரிச்சு வர்றான், அவனை நம்ம சாக விடுறதே கிடையாது. என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டியா, நான் யாரு, என்ன பண்ணா. இன்னைக்கு ஒன்னும் சமைக்கல, வெளியில வாங்கி உன்னோட இதே வேலையா போச்சு. என்னத்த பண்ற, வீட்டை வச்சிருக்க, வீடா வச்சிருக்க, இதா வச்சிருக்க, உங்க அம்மா இப்படித்தான், உங்க அப்பா அப்படித்தான், அதான் அது இப்படித்தான். இல்லை மனுஷி சொன்னா கடைசியில் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் உங்க அம்மா அன்னைக்கு நான் கல்யாணம் ஆகி வரும்போதே இந்த கதை சொன்னாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அவங்க அம்மா அன்னைக்கு சொன்னது இன்னும் ஞாபகத்தில் வச்சிருக்கோம்.
ஆனா நாங்க born again believer பிரதர், நாங்க born again கிறிஸ்டியன். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் கல்யாணமானவங்களுக்கு புருஷனையோ பொண்டாட்டியே தான் வச்சு தான் சிலுவையில் அறைவார். ஏன்னா வேற ஆளை வச்சு அரைச்சா நீங்க அந்த ஆளை அடிச்சிருவீங்க. நான் பார்த்த வரைக்கும் 99% பெரும்பாலும் சகோதரிகள் தான் சகோதரர்களுக்கு சிலுவையில் அறைவாங்க. ஏன்னா நமக்கு இல்லைன்னா உங்களுக்குன்னு யூதாஸ் ஊழியம் பார்க்கறதுக்குன்னு கொஞ்சம் பேரை சர்ச்சில் வச்சிருப்பார் ஆண்டவர். உங்களை சிலுவையில் அறையணுங்கள, இல்லைன்னா நீங்க எப்படி மறுபடியும் பறக்க முடியும்? அரைஞ்சாதானே. வசனத்தை மட்டும் சொல்லுவான், சிறு கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க ஒரே ஆராதனை தான், வர்ஷிப் தான், கையை தூக்குனா அல்லே மகிமையின் மேகம் மூடுது மூடுது. அங்க வெளியே போன உடனே அங்க காருக்குள்ள ஓடுது ஓடுது, ஒரே தூசணம், ஒரே வார்த்தை, கெட்ட வார்த்தை. என்னாச்சு? மகிமையின் மேகம் இங்கே உள்ளே விட்டுட்டு போயிட்டோம் பாஸ்டர். புரியுதா? நான் ஆவிக்குள்ள பிறந்துட்டேன், ஆனா அந்த முழுமை வரமாட்டேங்குது. காரணம் என்னன்னா, என்னுடைய சுயம் சாக வேண்டும். ஏன்னா நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்றது அது நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும். நீங்க இது சும்மா ஏதோ ஒரு தியாலஜி கிடையாது. ஏன்னா நான் கல்லு மேல கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த கல்லை போல மாற வேண்டும். ஜீவனுள்ள கல்லுல நான் சேர்ந்திருக்கேன். ஏன்னா எப்படி அது கல்லு, கண்ணு இருக்கு பார்க்காது, காது இருக்கு கேட்காது, வாய் இருக்கு பேசாது, கை இருக்கு காரியம் செய்யாது, கால் இருக்கு நடக்காது. அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கல, நான் ஜீவனுள்ள தேவனை வணங்குறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் மேல கட்டப்பட்டிருக்கேன். அதனால நான் அந்த ஜீவனுள்ள தேவனை போல நான் மாறணும். அப்ப அந்த ஜீவனுள்ள தேவனை போல மாறணும்னா நான் அவரை போல சிலுவையில் அறையப்படணும். நான் அவரை போல சிலுவையில் அறையப்பட்டாதான் எனக்குள்ள கிறிஸ்து இருப்பார். இனி பிழைத்திருப்பது அப்ப நீங்க பிழைச்சிருக்க கூடாது, உங்க சுயம் பிழைச்சிருக்க கூடாது. இது எப்பெல்லாம் நடக்கணும்? தினசரி நடக்கணும். எப்படி? தினசரி. எவன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, லூக்கா 9வது அதிகாரத்தில் சொல்லும்போது அனுதினமும் சொல்லிட்டார். லூக்கா 9:23 சொல்லும்போது அனுதினமும் சொல்லிட்டார். ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கத்தோலிக்க இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேசில், அர்ஜென்டினா, பிலிப்பைன்ஸ் இந்த தேசங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரத்த கலரியா இருக்கும். அடிச்சு அப்படியே ரத்தத்தோட சிலுவை அப்படியே சுமந்துட்டு வருவான், ஒரே இதான். ஆனால் ஆண்டவர் சொன்னது அனுதினமும். அப்போ என்ன சொல்லலை? மரத்தில் சிலுவையை சொல்லலை. நான் இன்னொரு செய்தியில் கூட சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த எருசலேம் போகிறது பயங்கர ஃபேஷன். இப்போ எருசலேமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொல்கத்தா மலைக்கு போகிற பாதையில் நல்ல கான்கிரீட் ஃப்ளோர் போட்டாங்க. எப்படி? ஆண்டவர் போகும்போது அப்படி இல்லை. 2000 வருஷத்தில் டெக்னாலஜி நல்லா போட்டு நல்ல ஃப்ளோர் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு 1.5 அடிக்கு ஒரு சிலுவை விற்கிறான். ஹலோ, 1.5 அடிக்கு ஒரு சிலுவை விற்கிறான். அந்த சிலுவையை இந்த பிடிச்சி இந்த பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது. இந்த பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே சிலுவையை தூக்கிட்டு போகிறாங்களாம். இந்த பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சிலுவையை, இயேசுவின் சிலுவை பாதையில் நாங்கள் போகிறோம். அங்கே போனது மேலே ஒரு ஊழியக்காரர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நீங்கள் அவர் வந்த பாதையில் வந்ததுனால. புண்ணாக்கிட்டே என்னத்தை சொல்லி கொடுக்குறீங்க? எதை சொல்லி கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. சிலுவைங்க எங்கத்தை சொன்னாரு? நீ உன் சுயத்தை வெறுத்து, நீ அந்த கல்லு, நீ எதர் மேல கட்டப்பட்டிருக்கிறாயோ. எப்படி நான் சொன்னேன், கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். எந்த ஒரு மதமோ எதுவுமோ சொல்லவில்லை. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? நீ கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொன்னதுனால, எப்படி இயேசு கிறிஸ்து என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல ஆண்டவரே என்னுடைய சுயம் அல்ல என் சுயம் சாகட்டும், நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழணும். அப்பதான் அந்த ஜீவனுள்ள கல்லு மேல நான் கட்டப்பட்டவன். இல்லைன்னா நம்ம கல்லு கோணலான கல்லா போயிடும்.
ஏன்னா இந்த கல் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன போல அவரை என்ன நான் சொல்ல பாருங்க, அதுல 2வது அதிகாரத்தில் கலாத்தியர் 2:20 பின்பகுதி பாருங்க. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். அப்ப என்னன்னா, கிறிஸ்து என்பவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பவர் மாத்திரம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் சொல்லி வாரம் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் முதல்ல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன, மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல என்ன, அவர் உங்களை he will save you from your sins, he will deliver you from your sins. அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை உங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். பாவத்தை கழுவுறது மாத்திரம் இல்ல, உங்களை ரட்சிக்கிறத he will deliver you, உங்களை அதிலிருந்து விடுதலை பண்ணுவாரு. நம்ம என்ன பண்றோம், இந்த கன்ஃபெஷன் வேற வச்சு ஒரே பாவரிக்கையா சொல்லி 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 வாரம் கழுவிட்டு போயிட்டே இருக்கும். இது எப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சின்ன பிள்ளை கக்கா போன உடனே என்ன பண்றீங்க, நாப்பியை கழட்டி போட்டுட்டு அதை கழுவிட்டு புதுசா ஒரு நாப்பியை போட்டு அனுப்பிச்சு விட்றீங்க. இப்போ நம்ம சர்ச்சில் என்ன பண்றோம், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால வாரம் பூரா கக்கா போயிட்டு வந்துடுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்த உடனே பாஸ்டர் அதை எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவி மறுபடியும் இன்னொரு நாப்பியை போட்டு விட்டு போயிடுறா, நீங்க போயிடுறீங்க. அடுத்த வாரம் இது பண்ணிட்டே ஓகேப்பா இயேசு கிறிஸ்துவனே கழுவுறார், இந்தா அவனை கட்டி பிடிப்பார், முத்தம் கொடுப்பார், கட்டி அணைப்பார் அப்படின்னு சொல்லி கழுவி மறுபடியும் இன்னொரு நாப்பி போட்டோன்னு ஓகே கி 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 ஓடு, அடுத்த வாரம் மறுபடியும் வா. அவர் என்னை ரட்சிக்கிற ரட்சகர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாய், பாவம் இனி என்னை மேற்கொள்ளாது என்று சொன்ன ரோமர் 6:14 சொன்னது போல, நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, நான் பரிசுத்தத்திற்கு அடிமை, நான் நீதிக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அவர் என்னுடைய தேவன் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய மீட்பர், என்னை ரட்சிக்கிற ரட்சகர் என்ற வாழ்க்கை நமக்கு வேணும். அது இல்லாதனாலதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன இயேசுவே வாரும். இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, நான் I am a follower of Jesus Christ, but I will follow him according to my terms and conditions. ஹலோ, நிறைய பேருக்கு இதான், இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன், ஆனா என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். கிறிஸ்துவே காலையில் நான் கூப்பிட்டது வந்துடணும். எப்படி, நான் என் புருஷன் ஆஃபீஸ் போகும்போது கூட போங்கன்னே போயிடணும், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது பாதுகாத்துக்கோங்கன்னே பாதுகாத்துக்கணும், நான் போகும்போது முன்னாடி ரத்தத்தை பூசுவேன். எதுக்கெல்லாம் ரத்தத்தை பூசுறது? கொடுமை. கிறிஸ்தவர்கள் ஜெபம், ஐ ப்ளீட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். எங்கடா ப்ளீட் பண்ணுவீங்க? எங்கேயாவது பைபிள்ல வசனம் இருக்கா? இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்க பாவங்களை தான் கழுவுன்னு இருக்கு. வண்டிக்கு முன்னாடி பூசுறது, வண்டியில பூசுறேன், இதுல பூசுறேன், எல்லா இடத்துலயும் பூசுறேன். பூசி பூசி என்னத்த பூசுறீங்கன்னு தெரியல, பூசுறேன். அதனால என் வண்டி கூட வாங்க, வீட்டை மறந்துட்டோம், வீட்டையும் பார்த்துக்கோங்க. எப்படி கேட்டா அவர் ஆண்டவரா? இதுல யார் ஆண்டவர், யார் வேலைக்காரன்? என்னன்னா, ஐ வில் ஃபாலோ யூ, பட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இஸ் மைன். ஜீசஸ் சேஸ் நோ, இஃப் யூ ஃபாலோ மீ யூ ஹாவ் டு ஃபாலோ மீ அக்கார்டிங் டு மை டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். என்னுடைய வார்த்தையின்படி நீ நடக்கணும். அப்பதான் அவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ரட்சகர். என்னை ஆண்டவர்னா யாரு? என்னை ஆளுகிறவர், அதான் ஆண்டவர். அடோனாய் என்னுடைய ஓனர், நான் அடிமை. அப்ப அவருக்கு அடிமையா வாழணும்னா நான் என்ன, அவர்கிட்ட வந்துடுறேன். அப்ப என்னன்னா, அந்த கிறிஸ்து கிட்ட வரும்போது, அந்த ஜீவனுள்ள கல்லுல இருக்கும்போது, அந்த ஜீவனுள்ள கல்லு எனக்கு எல்லா பலத்தையும் கொடுக்குது. அந்த ஜீவனுள்ள கல்லு எனக்கு சொல்லி கொடுக்குது, நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த கல்லு அது சொல்லி கொடுக்குது. அது மாத்திரமில்ல, அந்த கல்லு மேல நான் வரும்போது அவரோட ஒன்றிணைந்து நான் வாழக்கூடியதாக அந்த கல்லின் மேல கட்டப்பட்ட ஒரு கட்டடமாய் மாறுகிறேன்.
இதை பவுல் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 19-20 பாருங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், முன்னாடி யாரு? நீங்க தேவனுக்கு தூரமா இருந்தீங்க, அந்நியரா இருந்தீங்க, பரதேசியா இருந்தீங்க. இப்ப அப்படி கிடையாது. பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு. அதுக்கு மேல அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அதுக்கு மேல வைக்கப்பட்ட கல்லா இருக்காங்க. அதற்கு மேல கட்டப்பட்ட கற்களா நம்ம இருக்கிறோம். இது குறித்து பவுல் கொரிந்தியர்கள் எழுதும்போது என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3:9 பாருங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த பேலஸ் வாட் காட் இஸ் பில்டிங். ஆண்டவர் கட்டுகிற மாளிகையினுடைய மூளைக்கல் கிறிஸ்து. அதற்கு மேல வைக்கப்பட்ட ஜீவனுள்ள கற்கள் தான் நம்ம எல்லாருமே. அப்ப என்னன்னா, ஒரு கல் இன்னொரு கல் மேல வைக்கப்பட வேண்டும். ஒரு கல் இன்னொரு கல் மேல வைக்கப்படணும். நம்மகிட்ட நிறைய பேருக்கு என்னன்னா, தனியா கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, கூட இருக்க முடியாது. எப்படி? சபைக்கு வருவோம், ஃபெல்லோஷிப்ல இருப்போம், அந்த சிஸ்டர் கண்டா எனக்கு ஆகாது பிரதர். அந்த பிரதர் மட்டும், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, யாரை வேணாலும் மன்னிப்பேன், அந்த பிரதர் நோ. அவர் என்ன பேசினார் தெரியுமா, என்ன சொன்னார் தெரியுமா, உங்களுக்கு தெரியாது. நான் வரும்போது அவர் எனக்கு பிரைஸ் தலாடே சொல்லலை. அவர் பாவை என்ன தலையில என்னதை வச்சுட்டு அலைஞ்சாரோ யாருக்கு தெரியும். நான் சொன்னேன், அவர் திரும்பிக்கிட்டு போயிட்டாரு. இது எனக்கு சுகமில்லாமல் இருந்துச்சு, அவர் வீட்டுக்கு வரல. நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், என்னை ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வரல. நிறையா சின்ன சின்ன காரியங்கள். இதில் என்ன கேட்டால், நாங்கள்லாம் மாளிகை பிரதர், நாங்கள்லாம் பண்ண, நாங்கள்லாம் ஒரே தோட்டம், நாங்கள்லாம் சகோதர சகோதரிகள். நான் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ ஆண்டவரை நேசி, அதே போல உன்னுடைய யார அயலானையா சகோதரனையா? சகோதரனை. நம்ம எல்லாம் அயலான நேசிச்சிருவோம், சகோதரன் தான் நேசிக்க முடியாது. ஹலோ, சர்ச்சில் உள்ள கூட இருக்கவங்கள தான் நம்மளால, நம்ம ஃபெல்லோஷிப்பில் கண்டிப்பாக காடி ஃபெல்லோஷிப்லையும் பிரச்சனை இருக்கும், எங்கள் சர்ச்சில் இருக்க மாதிரி எல்லா சர்ச்சிலையும் இருக்கும். தமிழ் சர்ச்சினாலே பிரச்சனை இருக்க தான் செய்யும். சொல்லுங்க, ஏதாவது ஒரு தமிழ் சர்ச்சில் பிரச்சனை இல்லாத சர்ச் நான் இன்னும் பார்க்கல. பார்த்தா தயவு செஞ்சு போய் சேர்ந்துடாதீங்க, அங்கேயும் கெட்டு போயிடும். எல்லாம் நம்ம மக்களுக்கு என்னன்னா, எல்லாம் நமக்கு நான் தான், ஐ ஆம் த கிங், நான் தான் ஆண்டவர். ஏன்னா நான் ஏன் ஆண்டவர், ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல மாட்டார் பிரதர்? எப்படி? ஏன் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் சொல்லுவார் பிரதர்? நிறைய நேரங்களை சிந்திச்சு பாருங்களேன். ஒரு மாளிகையில் ஒரு மூளைக்கல் மேல வைக்கப்பட்ட ஒரு கல்லு நான் மாட்டேன்னு உருகிட்டு போயிருச்சுன்னா இந்த கட்டடம் எப்படி நிற்கும்? இந்த கட்டடத்துல இந்த பில்லர்ல இருக்கிற 3 கல்லு மட்டும் தனியா புடுங்கிட்டு போயிருச்சுன்னா அந்த கட்டடம் நிற்குமா? ஹலோ, சிந்திங்க ஒரு நிமிஷம். ஜீவனுள்ள கல்லு மேல வைக்கிறோம், அவர்கிட்ட வந்துட்டோம், அந்த கல்லு மேல இருக்கிறோம், அந்த ஜீவனுள்ள கல்லா இருக்கிறோம். அதுல 3 கல்லு மட்டும், நாங்க 3 பேர் மட்டும் தனியா கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்ககிட்ட ஒரு காரியம் சொன்னாரு, அதனால நாங்க தனியா போறோம் பிரதர். நான் ஒரு தேசம் சொல்லல, ஊர் பேரும் சொல்லல உங்களுக்கு. சமீபத்தில் போயிருந்தேன். அந்த ஊர்ல 7 சபைகள் இருக்கு. ஒரு சபையில் 4 பேர் இருக்காங்க, ஒரு சபையில் 7 பேர் இருக்காங்க, ஒரு சபையில் அவர் பாஸ்டர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க. நான் போய் எல்லாரையும் கூட்டி வச்சு கூட்டம் நடத்தினேன். மொத்தமாக 150-200 பேர் வந்தாங்க. ஆனால் யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இந்த சர்ச்சிலேருந்து அவர் போனார், அந்த சர்ச்சிலேருந்து அவர் போனார், இந்த சர்ச்சிலேருந்து அவர் போனார். எல்லாரும் அவங்கவுங்க போய் சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. மிடில் ஈஸ்டில் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ் மீட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் வந்தார். இப்போ நான் பாஸ்டர்னாரு. அல்லேலூயா, சந்தோஷம். எப்படி உங்களை ஆண்டவர் எப்போ அழைச்சார், நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன்னு? இல்லை பாஸ்டர், எனக்கு நான் பார்த்தேன், நான் பாஸ்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. ஏங்க அப்படின்னு? இல்லை சொல்கிறேன், சவுதியில் இருக்கார்.
ஏன் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த பார்த்தீங்கல்ல, நான் டாக்ஸி டிரைவர், ஒரு பேர் என்னை மதிக்க மாட்டான். நான் சர்ச்சை ஆரம்பித்தேன், இப்போ எல்லாரும் என்னை பாஸ்டர் கூப்பிட்றாங்க, நீங்கள் கூட மீட்டிங் கூப்பிட்ருக்கீங்கல்ல, இதுக்கு தான் ஆரம்பித்தேன். அங்கேருந்து வந்த பாஸ்டர் சொன்னார், முதல்ல நாங்கள் மொத்தம் 10 ஃபெல்லோஷிப் இருந்துச்சு பாஸ்டர், கிட்டத்தட்ட 600 பேர் இருந்தோம். சரி, இப்போ 12 சர்ச் ஆயிடுச்சு, விசுவாசிங்க எண்ணிக்கை 300 ஆயிடுச்சு. வேண்டவே வேண்டான்னு போயிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. முதல்ல அந்த கல்லுட்ட வர்றீங்க, அந்த ஜீவனுள்ள கல்லு, அந்த ஜீவனுள்ள கல்லுக்கு மேல வைக்கப்படுற நீங்க ஜீவனுள்ளவங்களா இருக்கணும். நீங்க மற்றவர்களோட இசைந்து வாழக்கூடிய ஒரு கல்லா இருந்தாதான் கட்டடம் நிற்கும். இந்த கல் இடிச்சு இந்த கல் எங்க போக போறீங்க? ஹலோ, எங்க போக போறீங்க? நானும் பார்த்துட்டேன், இந்த ஒர்ஷிப்ல நடக்கிற பிரச்சனை மாதிரி உலகத்துல எந்த சர்ச்சிலையும் கிடையாது. எல்லா ஒர்ஷிப்ல எந்த சர்ச்சுக்கு போனாலும் இப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். எனக்கு வாலிமை கூட்டு, எனக்கு வாலிமை கூட்டு, கிட்டாருக்கு கூட்டு, கீபோர்டுக்கு கூட்டு, அவனுக்கு கூட்டு, பாடுறவனும் இப்படியே பார்த்துருக்கீங்களா? இப்படி என்னன்னா அவருக்கு சத்தத்தை கூட்டணுமா? என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஆயிப்போச்சு. அவலமான நிலை. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஜீவன் உள்ள கல்லுல வர்றோம், கட்டப்படும் போது எனக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ்! ஆண்டவர் கற்ற கட்டடத்துல என்னை ஒரு கல்லா வைக்கிறாருங்க. ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு, அவர் தான் என்னை எடுத்தாரு. பிதா அழைக்காவிட்டால் ஒருவனும் வரமாட்டான். அப்ப உங்களை கொண்டு வந்து ஒரு கல்லா கொண்டு வந்தது யாரு? தேவன். அப்ப தேவன் உங்களை தெரிந்தெடுத்து ஒரு கல்லாக கிறிஸ்துவின் மேல ஒரு ஜீவன் உள்ள கல்லா வைக்கிறார்னா, அப்ப எனக்கு அந்த கொடுக்கப்பட்ட பிரிவிலேஜுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. என்ன? கர்த்தருடைய கரத்தால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கல் நான். தேவன் என்னை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த ஜீவனுக்கு ஏற்றவனாக நான் வாழ வேண்டும். அந்த கல்லை போல நான் வாழணும். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கை அந்த ஜீவனுள்ள கல்லா கட்டப்படுறதுனால எபேசியர் 2:22 சொல்ல போல, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப என்னன்னா, நம்ம எல்லாம் இசைவாய் கூடி வந்து ஒருவரோடு ஒருவர் கட்டப்படும் போதுதான் தேவன் வாசஸ்தலம் இருப்பார். தேவனுடைய வாசஸ்தலமா இல்லாமல் போனது காரணம் நம்ம இசைவாய் கட்டப்படாததுதான். அப்ப எனக்கு பிரிவிலேஜ் இருக்கு. அந்த பிரிவிலேஜுக்கு ஏற்றபடி நான் இருக்கிறேனா? பிரிவிலேஜுக்கு ஏற்ற பிரகாரம் இருக்கேனா? ஏன்னா அவருடைய டிவைன் நேச்சரை, அந்த டிவைன் நேச்சரை ஏற்றுக்கொண்டு அந்த டிவைன் நேச்சர்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த டிவைன் நேச்சருக்குரிய ஒரு வல்லமை, the power of the divine nature also கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு. அதனால நான் அவரை ஒரு கல்லா பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அந்த கல் அப்படின்னு சொல்றது வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் இப்ப நம்ம ஜீவனுள்ள கல் என்றது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, மூளைக்கல்லா அவர் வச்சிருக்கிறது பரலோக ராஜ்யத்தை தேவன் நம்மை கொண்டு கட்டுவதை குறிப்பிட்டு காட்டுகிறது. அப்போ நீங்களும் நானும் அந்த சிறப்புரிமைக்கு, அந்த பிரிவிலேஜுக்கு பாத்திரமாய் வாழணும். இப்போ நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் கட்டப்படணும். நம்ம கட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? கிறிஸ்துவா இருக்கணும். நீங்க சபைக்கு வர்றது எந்த ஒரு காரணத்துக்காக இல்லை, கிறிஸ்துவ தான் காரணமா இருக்கணும். பாட்டு பாடுறதுக்காக, காஃபி போடுறதுக்காக இல்லை, அவங்கள எனக்கு பிடிக்கும் இவங்களுக்காக வர்றேன், அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை, அதனால் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அதனால நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இதற்கு நான் ஒரு கல்லாக இருப்பேன், அந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் ஒரு கல்லாய் இருப்பேன் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழக்கூடியவங்களா இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம முடிக்க போகும்போது இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, நீங்கள் இதுவரைக்கும் தெரியாத ஒருத்தரை போய் பார்த்து அவங்க கைகளை பிடிச்சி நீங்கள் 2 பேரும் செபிக்க போகிறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
ஐயா, உங்களை என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் எடுத்து கொண்டு வந்தார் தெரியாது. நீங்கள் ஆண்டவர் கரத்தால் எடுக்கப்பட்ட ஒரு ஆள். அப்போ ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை தன்னுடைய தன்னின் மேல் உங்களை கட்டுகிறார். அவருடைய மாளிகையை கட்டுகிறார். ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக நம்ம கட்டப்படுறோம். அப்படி நம்ம கட்டப்படும் போது இதில் தேவன் வாசமாக இருக்க வேண்டும். இந்த 2-3 நாள் நம்ம எல்லாம் கூடி இருக்க போகிறோம். நமக்குள்ள அந்த ஐக்கியம் வரும்போது தேவனுடைய மகிமை இந்த இடத்துல நம்ம எல்லாரும் காணக்கூடியதாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையில் எங்களை வழிநடத்துக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்க போகிறோம். சகோதரிகள் ஒரு சகோதரியை தெரிந்தெடுத்து கொள்ளுங்க, சகோதரர் இன்னொரு சகோதரரை தெரிந்தெடுத்து கொள்ளுங்க. உங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மூவ் பண்ணுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்திரிங்க. வல்ல பிதாவே, இது அந்த அருமையான மதிய வேளையில் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்க முடியும். ஆனாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும், உம்முடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய மாம்ச பலவீனம் இருந்தாலும் அதையும் மாற்றி ஆண்டவரே, நாங்கள் எங்களை உமக்கு தகுதியுள்ள நல்ல ஊழியக்காரர்களாய் மாற்றுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாய் அதிகாரத்தோட வரட்டும் ஆண்டவரே. அதை கேட்டு நாங்கள் மாறக்கூடியவர்களாய் எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும் என்று உம் கிருபாசனத்தண்டை வந்து நிற்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன்.